பாகிஸ்தான் ஒரு அணு ஆயுதத்தை வச்சுட்டு இருக்கக்கூடிய நாடு, சீனா ஒரு அணு ஆயுதத்தை வச்சுட்டு இருக்கக்கூடிய நாடு. ஆனால் உண்மையான அணுசக்தினா என்னன்னு தெரியுமா? அதுதான் நியூக்ளியர் ட்ரையாட், முக்கோணம். இந்த நியூக்ளியர் ட்ரையாட் வச்சு உங்களால் உங்கள் லேண்ட்லேருந்து அணு ஆயுதத்தை ஏவணும், ஆகாயத்திலேருந்து ஏவணும், ஆழ்கடல்லேருந்து ஏவணும். இந்த மூணுமே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உண்மையான நியூக்ளியர் பவர். இப்போது சமீபத்தில் டிசம்பர் 23 இந்தியா சத்தமே இல்லாமல் ஆழ்கடல்லிருந்து ஒரு அணு ஆயுதத்தை எடுத்துகிட்டு போகக்கூடிய K4 கலாம் 4 ரக ஏவுகணையை வெற்றிகரமாக சோதிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 50 மீட்டர் அக்யூரேசியில் இது தாக்கும். 3500 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் போகக்கூடியது. ஆழ்கடல்லிருந்து யார் கண்ணுக்குமே புலப்படாமல் இந்த ஏவுகணையை இந்தியா நினச்சா ஏவ முடியும். இதுதான் நம்மளுடைய செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி. உலகத்திலேயே 3 நாடுகள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. பாகிஸ்தானில் ஆரம்பித்து சைனாவோடைய எந்த நகரத்தையும் நொடி பொழுதில் தாக்கக்கூடிய சர்வ வல்லமை படைத்தது தான் இந்த SLBM K4 ரக மிசைல். இதை நம்ம வெற்றிகரமாக சோதிச்சிருக்கோம். K5 மற்றும் K6 ரக ஏவுகணைகள் இன்னும் 2 வருடத்தில் சோதிக்கப்படும். இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு இது ஒரு மிக முக்கியமான மைல்கல்.